புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்ப நம்ம கொஞ்ச நாட்களாக சுயமரியாதை
ஸ்வமானம், சுய பெருமை அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நிறைய தெரிந்து கொண்டும் இருக்கிறோம், புரிந்து கொண்டும் இருக்கிறோம். சரி, நம்ம இப்போ ஞானத்திற்கு வந்த பிறகு இந்த சுயமரியாதை அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதற்கு முன்னாடி கூட இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ அங்க என்ன அர்த்தத்துல நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோம்? சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தானே? அப்போ அந்த இடத்துல சுயமரியாதை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்னவா அர்த்தம் புரிஞ்சுகிட்டு இருந்தோம்? யாராவது சொல்லுங்கப்பா. மத்தவங்க நமக்கு கொடுக்கிற மரியாதையே அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் சிஸ்டர். சுயமரியாதை நீட்டு மத்தவங்க நமக்கு கொடுக்கிற மரியாதை தான் நம்முடைய சுயமரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்? அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு தன்மானம் இருக்கு இல்லையா? அப்போ நான் எனக்கு மரியாதை கொடுக்காத வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். அவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, என்னதான் இருந்தாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? கரெக்ட் தானே? ஆமாங்க சிஸ்டர். ஆமா. ஆஹ் இப்போ நம்ம சிவ பரமாத்மா கொடுக்கிற இந்த ஞானத்தை பார்க்கும் பொழுது இந்த சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுயமரியாதை என்பது மத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களா இல்லையா அதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா உண்மையிலேயே சுயமரியாதை என்பது நாம் நமக்கு கொடுக்கும் மரியாதை. நாம நம்முடைய மதிப்பை உணர்ந்திருப்பது சுயமரியாதை. ஏன்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சாதான் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியானபடி செய்ய முடியும் இல்லையா? முதல்ல நம்ம மரியாதை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். மரியாதை என்பது பொதுவா உலகத்துல எந்தெந்த விஷயங்கள்னால கொடுக்கப்படுகிறது, பெறப்படுகிறது? எந்தெந்த விஷயங்களை வச்சு மரியாதை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்க நடந்துக்கிற முறைய வச்சு மரியாதை கிடைக்குதுங்க சிஸ்டர். ஓகே, அப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள் வச்சு மரியாதை கிடைக்குது? படிப்பு, அந்தஸ்து. பதவி, பணம். சோ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அதை பார்த்து கூட மரியாதை கொடுக்கறாங்கல்ல. ஏற இறங்க பாக்குறாங்க அந்த போட்டுக்கிற துணி எப்படி. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு அதை வச்சு கூட மரியாதை. நீங்க சொன்ன மாதிரி அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், பதவி, நம்ம எந்த மாதிரி வீட்டுல இருக்கோம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுடைய குவாலிட்டி என்ன, நிறைய விஷயங்கள், நம்ம என்ன படிச்சிருக்கோம், இதெல்லாம் வச்சுதான் அந்த மரியாதை என்பது இந்த உலகத்துல கொடுக்கப்படுது. அதுதான் மரியாதைன்னே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி மரியாதை என்பது ஒவ்வொருத்தருடைய குணங்களின் அடிப்படையில இருக்கணும். நடந்துக்கிற முறைனா என்ன அர்த்தம்? குணங்கள் இருந்தாதானே அப்படி நடந்துக்க முடியும். சோ நம்முடைய வேல்யூஸை பொறுத்துதான் மரியாதை இருக்கணும். ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தூய்மையானவர்களாக இருக்கிறாங்க, ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் மரியாதை இருக்கணும். அப்ப சுயமரியாதை, சுயமரியாதைனா நான் நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறேன், எனக்குள்ள எவ்வளவு குணங்கள் இருக்கு, எவ்வளவு சக்திகள் இருக்கு, இதை பொறுத்துதான் சுயமரியாதை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. சோ பரமாத்மா முதல்ல நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், குணங்கள், சக்திகளை பத்தி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கூடவே நமக்கு சுயமரியாதையை கொடுக்கிறார். நம்ம எப்படிலாம் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப பரமாத்மா நம்முடைய சுயமரியாதையை உயர்த்துகிறார். முதல்ல நீங்க இந்த சரீரம் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா, என்னை போலவே நீங்களும் ஒரு ஆத்மாதான் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறமா என்னுடைய குவாலிட்டிஸ் என்னவோ அதுதான் உங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படிங்கிறார். நான் சர்வசக்திவான் அப்படின்னா நீங்களும் மாஸ்டர் சர்வசக்திவான், என்கிட்ட இருக்க அத்தனை சக்திகளும் உங்ககிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்போ நம்மால அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏன்னா இறைவன் என்ன சொல்றாரு, நீங்க தேவதைகளை எல்லாம் வணங்குகிறீர்களே, அவர்கள் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் அது. நீங்க தான் ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்க, இப்போ வேறு மாதிரி மாறிட்டீங்க. சோ நீங்க மறுபடியும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த சுயமரியாதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது எப்பொழுதுமே
நம்மளை பத்தி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது நாம இப்படி வரையறுக்க கூடாது. என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறேன், என்னுடைய மாத வருமானம் என்ன, நான் இந்த உடல் அளவில் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கேன். சோ இதை வைத்து நம்மை நாமே வரையறுத்து கொள்ள கூடாது. ஏன்னா நான் என்று வரும் பொழுது அது ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. அப்போ நான் ஆத்மா உள்ளே எவ்வளவு அழகா இருக்கேன், அதுதான் முக்கியம். அதே போல உலகத்து மனிதர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் நம்மள பாக்குறாங்களோ பழகுறாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான அபிப்பிராயம் இருக்கும். அது அத்தனையும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை. எல்லாமே அவங்கவங்க ஃபில்டர் வச்சுதான் நம்மள பார்ப்பார்கள். சோ உண்மையிலேயே நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஞானத்தின் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் ரொம்பவே தன்னை பற்றி உயர்வு மனப்பான்மை இருக்கும். அந்த உயர்வு மனப்பான்மை என்பதை கூட அந்த சரீர சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். என்கிட்ட என்னெல்லாம் திறமைகள் இருக்கு, ஸ்தூலமான அந்த பிசிக்கல் விஷயங்கள்லாம் என்னவாக இருக்குன்னா அதுல சுயமரியாதை கிடையாது. நான் ஆத்மா எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும். சோ நாம நம்மை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம நம்மை பற்றி ரொம்ப லோவா நினைக்கிறோம், ஆனா மத்தவங்க எல்லாம் ரொம்ப உயர்வா நினைச்சா கூட அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மத்தவங்க எல்லாம் நம்மள ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க, உயர்வா பேசுறாங்க, ஆனா எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்னா மற்றவர்கள் எவ்வளவு உயர்வாக பேசினாலும் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நான் அதை உள்ள ஏத்துக்கவே மாட்டேன், நான் நிராகரிப்பேன். கரெக்ட் தானே? புரியுதுங்க சிஸ்டர். ஆமா. இப்ப நம்ம ஸ்லைட்ல கூட அந்த லைன்ஸ் எல்லாம் போடுறோம், நீங்க அதை படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். நிறைய டைம் மத்தவங்க நம்மள நல்லா நினைக்கணும், அதுதான் என்னுடைய சுயமரியாதை நினைக்கிறோம். ஆனா நாமளே நம்மளை பற்றி உயர்வா நினைக்கலன்னா, ரொம்ப தாழ்வா நினைச்சோம்னா அப்ப மத்தவங்க உயர்வா நினைச்சு கூட அதனால எல்லாம் நம்மளோட மோட்டிவேஷன் வராது. சோ அதனால நாம நம்மை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மத்தவங்க நம்மை பற்றி தவறா பேசினா கூட நாம நம்முடைய சுயமரியாதையில் இருந்தோம்னா அவங்க பேசுறதோட விஷயம் நம்ம மேல ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. நம்ம அந்த புலனடக்கும் சக்தியில கூட பார்த்தோம் இல்லையா? மத்தவங்களோட பிஹேவியர் என் மேல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் புலனடக்கும் சக்தி. அப்ப அந்த புலனடக்கும் சக்தி நமக்கு கை வரணும் அப்படின்னா நம்ம சுயமரியாதையில் இருக்கணும். அப்ப இந்த சுயமரியாதை என்பதுன்னா என்ன? நான் ஆத்மா என்னுடைய உண்மையான பரிச்சயத்தோட இருக்கேன். முதல்ல நான் ஆத்மா என்ற உணர்வில் இருக்கேன், ஆத்மாவோட அந்த உண்மையான குணங்களை அறிந்திருக்கிறேன், அதற்கு நான் மரியாதை தரேன். வெறுமனே தெரிஞ்சிருக்கேன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அதுதான் கரெக்ட், நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் எனக்கு என்னுடைய குணங்களுக்கு நான் முதல்ல மரியாதை தரணும். எந்த காரணத்தை கொண்டும் கூட நாம அந்த குணங்களை விட்டு விலகிட்டோம்னா நாமளே நமக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஆயிடுது. அப்ப நாமளே நமக்கு மரியாதை கொடுக்கலனா நம்மால மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது, மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு மரியாதையும் கிடைக்காது. சொல்றோம் இல்லையா, சில பேர் என்ன சரியா ட்ரீட் பண்ணல, என்ன கொஞ்சம் இலக்காரமா பாக்குறாங்க, மட்டமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களும் மரியாதை தரலன்னு அர்த்தம். சோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். நாம நம்முடைய உண்மையான குணங்களை அறிந்திருக்கிறோம், அதற்கு மரியாதை கொடுக்கிறோம், அந்த குணத்தில் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுயமரியாதையில இருக்கோம்னு அர்த்தம். நேத்து கூட சிஸ்டம் 3 சுயமரியாதைகளை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இனிமே இன்னும் கூட கொஞ்சம் சில சுயமரியாதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நாம சுயமரியாதையில இருந்தோம்னா மட்டும்தான் நம்மால மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். நான் ஒரு தூய்மையான ஆத்மா, இந்த சுயமரியாதையில நான் இருந்தா மட்டும்தான் மற்றவர்களை என்னால சரியாக நடத்த முடியும். அவங்கள பத்தி நான் பாக்குற பார்வையிலேயே ஒரு மரியாதை இருக்கும். அதே போல நாம சுயமரியாதையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருந்து கூட நல்ல வைப்ரேஷன் போகும், மற்றவர்களும் நமக்கு மரியாதை கொடுப்பார்கள். எவ்வளவு அழகான விஷயம்ல. அதே போல நம்ம இந்த உலகத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கோம். அந்த எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் வச்சிருக்கோம்? அன்பு கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், மத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், சக்தி கொடுக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்கிட்டயே இருக்கு அப்படிங்கறத நாம் உணரும் பொழுது நமக்கு நாமே மரியாதை கொடுப்பது அப்படிங்கிறது சுலபமாயிடும்.
இப்போ நம்ம நிறைய அந்த சுயமரியாதை எல்லாம் பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய தாற்பயமே இதுதான். எந்த ஒரு சுயமரியாதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, முதல்ல இந்த பிராக்டிஸ் பண்றதுன்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சுமானத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நமக்கு நாமே திரும்ப திரும்ப மனசுல சொல்லி சொல்லி அதை பதிய வைப்பது, அதை நம்புவது, அதன் பிறகு அந்த சுயமரியாதையாகவே மாறிவிடுவது. இப்ப வந்து நம்ம அஷ்ட சக்திகள் பார்க்கும் பொழுது கூட ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தேவிய ஸ்வமானமா எடுத்துக்கிட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? நான் ஜெகதம்பா, நான் மாஸ்டர் சரஸ்வதி, நான் காளி ஸ்வரூபம், அப்படி அதெல்லாம் கூட சுயமரியாதை தான். அப்போ ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தேவியோட ஒரு ஸ்வமானம் எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரு ஸ்வரூபமும் கொடுத்தோம். ஸ்வரூபம்னா என்ன? அதாவது ஜெனரலா ஸ்வரூபம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ், உடல் தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ஸ்வரூபம் அப்படின்னா ஆத்மாவுடைய தோற்றம். ஆத்மாங்கிறது உண்மையிலே ஜோதி பிந்து, ஒரு ஒளிப்புள்ளி தான். ஆனா அந்த ஆத்மாவோட குவாலிட்டி, அந்த ஆத்மாவோட குவாலிட்டியா தானே நம்ம வந்து தேவிகளுடைய அலங்காரமாக காமிச்சிருக்கோம். அவர்கள் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஞான ஆயுதங்கள், அதுல இருக்க ஒவ்வொரு ஒரு தாமரையா இருக்கட்டும், ஒரு தானியத்தோட பாத்திரமாக இருக்கட்டும், சோ ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாமே ஆத்மாவுக்குள்ள இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம ரியலைஸ் பண்ண பண்ண அந்த தேவி சொரூபமாக ஆகிறோம். அந்த ஒரு அஷ்ட சக்திகள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. சோ இப்ப பாருங்க, நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு, இறைவன் யார். சோ நம்ம எல்லாருமே இறைவன் பரமாத்மா என்பவர் ஒருவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த இறைவன் சிவ பரமாத்மாவுக்கு இந்த உடல் உருவம் அப்படிங்கிறது கிடையாது. அவருக்குன்னு தனியாக உடல் கிடையாது. நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் இருக்கு, ஆனா அவருக்கென்று ஒரு உடல் கிடையவே கிடையாது. அப்ப நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கோவிலில் வைத்து வணங்கப்படுகிற அந்த தேவதைகள்லாம் யார்? அவர்கள் எல்லாருமே சத்தியுகத்தில் வாழ்ந்த தெய்வீக குணங்களை கொண்ட ஆத்மாக்கள். இந்த தெய்வீக குணங்களை கொண்ட ஆத்மாக்களை தான் நம்ம தேவதைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த காலச்சக்கரத்தோட கிளாஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சத்தியுகத்துல வாழ்ந்த தேவதைகள் தான் திரேதா யுகத்துக்கு அடுத்தடுத்து பிறவியில வந்தாங்க, துவாபர யுகத்துக்கு வந்தாங்க, கலியுகத்துக்கு வந்தாங்க இல்லையா? அப்போ யாரெல்லாம் இந்த சங்கம யுகத்தில் சுயத்தை ஆத்மா என புரிந்து கொள்கிறார்களோ, சிவ பரமாத்மாவை புரிந்து கொள்கிறார்களோ, அவங்க எல்லாம் இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் கலியுகத்துல இருக்கிறாங்க. ஏன் இந்த தேவதைகளை மக்கள் வந்து பக்தியில அவ்வளவு வழிபடுறாங்க அப்படின்னா, தங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த தூய்மையை, அந்த குணங்களை, சக்திகளை அனுபவம் பண்ண முடியல. அதனால அந்த குணங்கள், சக்திகள் இருப்பவர்களை வணங்குவது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. ஏன்னா அந்த தூய்மை என்பது எப்பொழுதுமே வழிபாட்டுக்குரியது இல்லையா? ஒரு குழந்தை என்ன சொல்றோம்? கள்ளம் கபடமற்றது, தூய்மையானது அப்படின்னு சொல்றோம். சாது சந்நியாசிகள் அவர்களையும் அந்த தூய்மையின் காரணமாக வணங்குறாங்க. தேவதைகள், இயற்கை கூட ரொம்ப தூய்மையானது இல்ல? இயற்கை கிட்ட வந்து எந்த கள்ளத்தனம், கபடம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதற்குள்ள எந்த விகாரமும் கிடையாது. பசு தன்னுடைய அனைத்தையும் கொடுக்கிறது. இறைவன் பரமாத்மா தூய்மையின் கடல். இந்த மாதிரி தூய்மை இருக்கிற எல்லாரையுமே வணங்குவது என்பது ஒரு சம்பிரதாயமாக ஆகிவிட்டது இல்லையா? இப்ப நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரோம். இப்ப நம்ம வந்து கோவிலில் வைத்து வணங்கப்படுகிற அந்த அடையாள சின்னங்கள் எல்லாம் சத்தியுகத்துல திரேதா யுகத்துல வாழ்ந்த தேவதைகள் என்று சொல்வதை விட சங்கம யுகத்தில் வாழ்கிற பிராமணர்கள்னு சொல்லணும். ஏன்னா சத்தியுகத்துல எந்த ஒரு போரும் கிடையாது. சத்தியுகத்துல இருக்கிற தேவதைகளுக்குள்ள எந்த விகாரமும் கிடையாது. அவங்க ஞான அஸ்திரங்களை பயன்படுத்தி ஜெயிக்கணும், சமஸ்காரங்களை ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அவங்க தேவதைகளாகவே, தெய்வீக குணங்கள் உடையவர்களாகவே இருந்தார்கள். அந்த ஆத்மாவோட அந்த முழுமை நிலையை அடைந்தவர்கள். ஆனா கோவில்ல இருக்கிற அந்த தேவதைகள் எல்லார்கிட்டையும் அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு. நம்ம இதெல்லாம் அஷ்ட சக்திகள் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சோ நான் தான் அந்த கோவிலில் வைத்து வணங்கப்படும் தேவதையின் அடையாள சின்னம். அது என்னை தான் குறிக்கிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அஷ்ட சக்திகள் கிளாஸ்லயே நம்ம அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்வரூபம் எல்லாம் கூட ஒரு ஸ்வமானம் தான்.
எதற்காக துவாபர யுகத்துல இருந்து இந்த பக்தி, இந்த தேவதைகள் வழிபாடு இதெல்லாம் ஏன் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். இந்த தேவதைகளை பார்க்கும் பொழுது, அதுல குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது, இது எல்லாமே எனக்குள்ள இருக்கு, இதை நான் வெளிப்படுத்தும் பொழுதுதான் என்னோட வாழ்க்கையில் வசந்தம் வரும். ஏன்னா கோவிலுக்கு எதற்காக போறாங்க? ஒரு துக்கம் இருக்கு, ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த மூர்த்தியை பார்க்கிறோம். அந்த மூர்த்தியை பார்க்கும் பொழுது இது நான் தான் அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்களை நம்ம அழிக்கிறோம், மறுபடியும் அந்த சுயத்தின் குணங்களை வெளிப்படுத்துறோம். அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதலோடு போனோமோ அது நிறைவேறிடும் இல்லையா? அப்போ அந்த துவாபர யுகத்துல ஆத்மாவோட நிலை வந்து கலியுகத்து நிலையை விட பெட்டரா இருந்தது. ஏன்னா கலியுகம்னு வரும்போது தமோ பிரதானம், துவாபர யுகத்துல தமோ பிரதானம் கிடையாது, ரஜோ. அப்போ வந்து இறைவன் அந்த காட்சிகளை கொடுத்து, ஏன்னா அவர் வந்து சங்கம யுகத்துலதான் வந்து ஞானம் கொடுக்க முடியும் டிராமா படி. இப்ப துவாபர யுகத்துல அவர் அதை தான் நமக்கு புரிய வைக்க பாக்குறாரு. அப்ப அவர் யாருக்கு காட்சிகள் கொடுத்தாரோ அவர்களுக்கு அந்த புத்தி வந்து ரஜோ புத்தியா இருந்ததுனால அவங்களால அதை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. அதை வந்து ஒரு சித்திரமாக நமக்கு வரைந்து கொடுத்தார்கள். ஆனா நாளாக ஆக நாம அதுல அந்த சித்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் மேல மேல அந்த உடல் உணர்வு அதிகமாக அதிகமாக, விகாரங்கள் அதிகமாக அதிகமாக, குறிப்பாக அந்த காம விகாரம். இந்த காம விகாரம்ங்கிறது புத்தியை மழுங்கடிச்சு புரியவே புரியாது ஞானம். சோ அதனால நம்ம அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பக்தியில ரொம்பவே கீழான நிலைக்கு வந்து இறைஞ்சுவது, யாசிப்பது, அழுது புலம்புவது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போ சிவ தந்தை வந்து தாய் உள்ளம், கருணை உள்ளம் இருக்கிறவர் இல்லையா? அவரால் அதை பொறுத்துக்க முடியும். என்னோட குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே. குழந்தைன்னு வரும்பொழுது தந்தை கிட்ட அதிகாரம், உரிமை இருக்கு. ஆனா நம்ம இறைஞ்சுபவர்களாக ஆகிட்டோம். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். சோ நம்முடைய சுய மரியாதையை அதிகப்படுத்துகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சிலைகளை பாருங்க, நீங்க அது மாதிரி அந்த சொரூபமாக ஆகுங்கள் அப்படிங்கிறார். சோ அது போல இந்த தேவதைகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்வமானம். நம்ம விநாயகரை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்றோம்? விக்னங்களை விநாசம் செய்பவர். விநாயகரோட அந்த துதியில இது வருது இல்ல, விக்ன விநாசக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? தடைகளை நீக்குபவர், விக்னங்களை விநாசம் செய்யும் விநாயகர் அப்படின்னு மகிமை இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம் மேம். கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா. ஆஹ் இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு ஸ்வமானம் கிடைக்குது. அது என்னன்னா விக்ன விநாசகர். சோ நான் விக்னங்களை விநாசம் செய்யும் விநாயகர்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு ஸ்வமானம் நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் அதனுடைய அந்த ஸ்வமானத்துக்கு உள்ள இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நமக்குள்ள கொண்டு வரும் பொழுதுதான் அந்த ஸ்வமானம் வந்து உண்மையிலேயே வேலை செய்யும், அந்த சக்திகள் எல்லாம் வெளிப்படும். இந்த ஸ்வமானம், இந்த ஸ்வரூபம், இதன் மூலமா நமக்குள்ள இருக்க சக்திகள் வெளிப்படும். அதுதானே நம்முடைய நோக்கம் கூட. அப்ப நமக்கு வந்து விநாயகரை பற்றிய ரகசியங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப நமக்கு வந்து பக்தியில விநாயகரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஹ் இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே பிள்ளையார் வழிபாடு, ஒரு சின்ன மஞ்சளை கூட அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய விநாயகருடைய பிறப்பை பற்றிய கதைகள் எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த கதைகள்லாம் ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் விநாயகரோட பிறப்பு வரலாறு கதையெல்லாம் தெரியும்? சொல்லுங்க. யாருக்குமே தெரியாதா? பார்வதி தேவி தான் பிள்ளையார உருவாக்குனாங்க குளிக்கும் போது. உம் ஆஹ் ஆஹ் அவங்களுடைய மஞ்சள்ல இருந்து உருவாக்குனது அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேங்க சிஸ்டர். உம் உம் மத்தவங்களாம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு தலைமுறை வந்து பக்தியோட கதைகள் கூட தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா பக்தியோட கதைகள் மூலமாக சிவபாபா நமக்கு என்ன ஞானம் கொடுக்கறாருன்னு சொல்லி புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? மத்தவங்க எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படியும் நம்ம இப்போ இன்னைக்கு சொல்லதான் போறோம். அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். அந்த கதையில எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பக்தியில வந்து சிவனுக்கும் சங்கருக்கும் வித்தியாசம் கிடையாது. சங்கரை தான் சிவன்னு சொல்லிட்டாங்க. அதன்படி சங்கர் வந்து
தவம் செய்வதற்காக 14 வருடங்கள் போயிட்டார், தவம் செய்வதற்கு போயிட்டார். இப்ப பார்வதி தனியா இருக்கிறாங்க. அப்ப பார்வதி என்ன பண்ணாங்களாம், தன் உடல் மீது இருந்த துகள்கள், அந்த மணல் துகள்களை எடுத்து ஒரு ஒரு பாலகனை உருவாக்குறாங்க. அந்த பாலகனுக்கு கணேஷ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தான் தன்னுடைய உடல் மீது இருந்த டஸ்ட்னு சொல்லலாம், இல்ல துகள்கள்னு சொல்லலாம், அதுல இருந்து அந்த பாலகனை உருவாக்கினதுனால அது தன்னுடைய மகன். இப்ப நான் கதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. அதற்கு அப்புறமா அந்த பாலகனை காவலுக்கு வைத்து விட்டு அவங்க நீராட போறாங்க. இப்ப என்ன நடக்குது, இத்தனை வருடங்கள் தவம் செய்து விட்டு சங்கர் திரும்பி வராரு. இப்போ இந்த பாலகனுக்கு இவர் தன்னுடைய தந்தை என்பது தெரியாது. ஏன்னா தன்னுடைய தாயோட கணவன் தந்தை தானே. அப்போ தாய் பார்வதி, பார்வதியுடைய கணவன் சங்கர். ஆனா சங்கரை பார்த்து இந்த பாலகனுக்கு தன்னுடைய தந்தை என்பது தெரியல. அப்ப அந்த பாலகன் என்ன செய்யறான், நீங்க உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறான். அப்போ சங்கர் என்ன பண்றாரு சொல்லுங்க. இப்ப இவ்வளவு சொன்னதுலயே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. தலையை வெட்டிடுவாரு. தலைய வெட்டிடுறாங்க. கோபம் வந்து என்னையா உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு கோபம் வந்து தலையை வெட்டி விடுகிறார். அதற்கப்புறமா நீராடி முடித்து பார்வதி வந்து பாக்குறாங்க, தன்னுடைய மைந்தன் தலை வெட்டப்பட்டு கீழே கிடப்பதை பார்த்து என்னுடைய மகன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? வடக்கு பக்கமா தலையை வச்சு படுத்து கிடக்குற யானை தலையை வெட்டி பிள்ளையார் பொறுத்துது. ஆஹ் சோ இப்போ பார்வதி வந்து ரொம்ப ஸ்டபனா எனக்கு என்னோட மைந்தன் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்ல. அதனால அவருடைய பூத கணங்கள் கிட்ட சொல்றாரு, வடக்கு பக்கமாக தலை வைத்து படுத்திருக்கிற யாருடைய தலையாவது வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ அந்த நேரத்துல ஒரு யானை படுத்திருந்துதான். அதனால அந்த யானையுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த பாலகனுக்கு பொருத்திட்டாங்க. அதனால அவருக்கு யானை முகத்தான், வேழ முகத்தான் அப்படிங்கிற அந்த பட்ட பெயரெல்லாம் கிடைச்சது. இப்ப ஞாபகம் வருதுங்களா இந்த கதை எல்லாருக்கும்? வருது ஞாபகம் மேம், வருதுங்க சிஸ்டர். வருது மேம். வருதுங்க மேடம். ஓகே. இப்ப பாருங்க, நாம வந்து இந்த கதைகளை எல்லாம் கேட்டோம். ஆனா இந்த கதைகள் பின்னாடி என்ன ஒரு மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கல. இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த கதையை அப்படியே எடுத்துக்கணுமா, இல்ல இந்த விஷயங்கள் நமக்கு ஏதோ சொல்ல விரும்புதா அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ஆழமான அர்த்தத்தை வந்து சிம்பலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு காட்சியாக, ஒரு உருவமாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு உருவகம் இல்லையா, அதை நம்ம செக் பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரங்களை எழுதினவங்க எல்லாம் ஞானத்தோட ரொம்ப ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணமா ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஆழமான விஷயம் சொல்லணும்னா அப்படியே சொன்னா அந்த குழந்தைக்கு புரியாது இல்ல. அந்த ஆழமான மாரல் வேல்யூஸ் எல்லாம் ஒரு கதையின் வடிவத்துல சொன்னா அதுக்கு எளிமையா இருக்கும். அந்த கதையை கேட்கும் பொழுது அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த மாரல் மெசேஜ், அந்த செய்தியை வந்து அந்த குழந்தையால எடுத்துக்க முடியும் இல்லையா. அதுவும் இல்லாம இந்த கதைகள் வந்து ரொம்ப காலத்துக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்ப கதை மூலமாக கிடைத்த அந்த வாழ்க்கை வாழும் முறை, அந்த ஒரு விஷயம், அந்த நீதி நெறிமுறை, இதுவும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இது போலதான் இந்த விநாயகரோட கதையில கூட நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து ஏதோ ஒரு விழிப்புணர்வை, ஒரு சோஷியல் அவேர்னஸ், சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு மூவி மாதிரி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிடும் இல்லையா. அதே போலத்தான் விநாயகரை பற்றி கூட கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த கதைக்கு வரலாம். இப்ப வந்து நம்ம பார்த்தோம், சங்கர் வந்து கோபம் வந்து அந்த குழந்தையுடைய தலையை வெட்டிட்டார். இப்ப நம்ம ஒவ்வொன்னாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பார்வதி தேவி தன்னுடைய சரீரத்திலிருந்து மண் துகள்களை எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கேள்வி வருது, பார்வதி வந்து ஒரு தேவி, தேவதா இல்லையா, தேவதை. அப்ப அவங்க உடல்ல அவ்வளவு மண் துகள்கள் இருக்குமா
ஒரு குழந்தையை உருவாக்கும் அளவிற்கு மண் துகள்கள் இருக்குமா? இப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு பொல்யூஷன், நிறைய அந்த காற்றில் மாசு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம். நம்ம உடல்ல கூட அவ்வளவு அழுக்கு மணல்கள் இருக்குமா? ஒரு குழந்தையை உருவாக்கும் அளவிற்கு, ஒரு குழந்தைனா ஒரு சைஸ் இருக்கணும்ல, அந்த அளவுக்கு மணல் துகள்கள் இருக்குமா? இது சிந்தித்து பார்க்கணும். அதே போல இப்போ வந்து சங்கர் ஒரு தேவதா, அதுவும் எங்க போயிட்டு வராரு? அவரு தவம் செஞ்சுட்டு வராரு. இப்ப நாம என்ன சொல்றோம்? இப்ப மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு கோபம் எல்லாம் குறைஞ்சிருக்கு, என்கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சொல்லுங்க. ஆமாங்க சிஸ்டர். ஆஹ் சொல்றோம். நாம கொஞ்ச நாள் மெடிடேஷன் கத்துக்கிட்டதுலயே நம்முடைய எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். சங்கர் ஆல்ரெடி ஒரு தேவதா, அவரு 14 வருடங்கள் தவம் செய்துட்டு வராரு. அப்ப அவருக்கு ஒரு குழந்தையோட தலையை வெட்டும் அளவுக்கு கோபம் வருமா? இப்ப பாருங்க, ஸ்கூல்ல கூட ஒரு டீச்சர் வந்து ஒரு பையனை வந்து ஹோம்ஒர்க் பண்ணல, இல்ல சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னு கொஞ்சம் மோசமா அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு அது ஷாக்கிங்கா இருக்குல்ல. அது எப்படி ஒரு டீச்சர் வந்து குழந்தை இப்படி அடிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேக்குறோம். ஆனா சங்கர் ஒரு சின்ன பையனோட தலையை வெட்டிட்டாரு. அப்ப நமக்கு எதுவுமே தோணல இந்த கதை கேட்கும் பொழுது. இத்தனை வருடங்கள் தவம் செய்துட்டு வந்தவருக்கு எப்படி அவ்வளவு கோபம் வரும்? அதுவும் நம்ம பாக்குறோம். சரி, இப்போ ஒரு ஹிம்சை நடந்தாச்சு, ஒரு தலையை வெட்டுவது என்பது ஒரு ஹிம்சை. அதற்கப்புறம் என்ன செய்தாங்க? யார் வந்து வடக்கு பக்கமா தலை வச்சு படுக்கிறாங்களோ அவங்களோட தலையை வெட்டிட்டு வா, இது என்ன நியாயம்? அவங்க என்ன பண்ணாங்க? அங்க இன்னொரு ஹிம்சை நடக்குது. அப்போ ஒரு யானையோட தலையை கொண்டு வந்து பொருத்திட்டாங்க. சோ இந்த கதைகள் எல்லாம் நம்ம ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டோம். அதனாலதான் இந்த கதைக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை. இப்ப வந்து நமக்கு சிவ பரமாத்மா இந்த கதையில பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை, இதனுடைய ஆழமான ஆன்மீக அர்த்தங்களை எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறார். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதற்கு என்னெல்லாம் சரியான அர்த்தம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, எப்பொழுதுமே வந்து அஹ், சங்கர் வந்து கணேசரை கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லல, தலையை வெட்டினார் தான் சொல்றாங்க. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்வதி வந்து மணலால், மண் துகள்களால் அந்த குழந்தையை வடிவமைத்தார், உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மண் அப்படிங்கிறது உடல் உணர்வை குறிக்கிறது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? இந்த உடல் வந்து மண்ணோட மண்ணாகிடும் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இந்த உடல் வந்து பூமியில இருந்து நமக்கு கிடைக்குது. பூமியில இருக்கிற விஷயங்களை சாப்பிட்டு அப்படித்தானே இந்த உடல் நமக்கு உருவாகுது. அதே போல இந்த உடல் வந்து கடைசியில இந்த மண்ணோடு மண்ணா போயிடுது. சோ அந்த மணலில் இருந்து அந்த குழந்தையை உருவாக்கினார் அப்படின்னா, நாம் இறைவனின் குழந்தைகள் உடல் உணர்வில் இருக்கிறோம். அதுதான் வந்து அந்த குழந்தை மணலால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சங்கர் வந்து உள்ள போறதுக்கு அந்த குழந்தை அலோவ் பண்ணல. தாய் நீராடும் பொழுது தந்தை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கல. ஏன்னா அவர்தான் தந்தைன்னு தெரியல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையில வந்தது சங்கர் கிடையாது, சிவ பரமாத்மா. இப்ப சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா தானே வராரு. அப்ப நாம இறைவனோட குழந்தைகள் உடல் உணர்வில் இருப்பதனால நம்முடைய தந்தையை நம்மால அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை இல்லையா? அதனாலதான் நிறைய பேர் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியல, அவங்களால கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல தொடர்ந்து இந்த ஞானத்தோட பாதையில தொடர்ந்து வரமாட்டேங்கிறாங்க. சோ முதல் நாள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேருக்கு இது சொல்லப்பட்டிருக்கும், இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கு வாங்க. இப்ப ஏதோ சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, வரல. நம்ம பிரம்மகுமாரியில நிறைய இந்த சேவை நடக்குது. சிவ பரமாத்மா இந்த பூமிக்கு வந்து ஞானம் கொடுக்கிறாரு, வந்து கேளுங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்றோம். ஆனா இறைவனோட குழந்தைகள் உடல் உணர்வில் இருக்கிறதுனால தந்தை வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ தந்தைன்னு தெரியாதப்ப அந்த பாலகன் என்ன பண்ணா? உள்ளே வர அனுமதிக்கவில்லை. இதுதான் சிவ பரமாத்மாவை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வருவதற்கு நாம அனுமதிக்கவில்லை. அதுதான் அந்த பாலகன் உள்ளே வர விடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவ பரமாத்மா இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு, நாம சரீரம்னு நினைச்சதுனால
ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவரை நம்முடைய தந்தை என்பதை, ஆத்மாக்களோட தந்தை என்பதை நாம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரல. நம்ம வாழ்க்கைக்குள்ள அவர் வந்தாதானே அவர் கொடுக்கிற ஞானம் எல்லாம் கேட்போம் நாம. ஓகேவா? அப்போ சிவ பரமாத்மா என்ன செய்தாரு? அங்க கதையில சங்கர் என்ன பண்ணாரு? அந்த பாலகனுடைய தலையை வெட்டினார். இங்க என்ன பண்றாரு? சிவ பரமாத்மா நம்முடைய உடல் உணர்வு, தேக அகங்காரம்னு சொல்லுவாங்க, அந்த தலையை வெட்டுகிறார். பாருங்க, கணேசரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லல, தலையை வெட்டினாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. எப்பொழுதுமே தலையை வெட்டிட்டா உயிர் போயிடும், அதற்கப்புறமா உயிர் வராது. ஆனா இங்க தலையை வெட்டி விட்டு வேற தலையை பொருத்தும் போது அந்த பாலகனுக்கு உயிர் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப லாஜிக்கலி அது கரெக்ட் கிடையாது இல்ல? தலையை வெட்டிட்டா உயிர் போயிடணும்ல, வேறு தலையை பிக்ஸ் பண்றதுனால எல்லாம் உயிர் வந்துடுமா என்ன? சோ அதனுடைய அர்த்தம் இதுதான். நாம உடல் உணர்வு அப்படிங்கிற அந்த தேக அகங்காரம்ங்கிற உணர்வுல இருக்கும் பொழுது அந்த தலையை வெட்டுறார். எப்பவுமே கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்க, ஹெட் வெயிட் அப்படின்னா தலையை தானே காமிக்கிறோம், தலகணம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த உடல் உணர்வு, தேக அகங்காரம் என்ற தலையை வெட்டி, யானையுடைய தலைனா என்ன அர்த்தம்னா இங்க ஞானம் என்ற தலையை ஒட்ட வைக்கிறார். அது என்ன, யானையோட தலைக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதை நம்ம இப்போ இனிமே தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அப்போ இந்த தேக அகங்காரம் அப்படிங்கிற தலையை வெட்டி ஞானம் என்கிற அந்த தலையை ஒட்ட வைக்கிறார். இப்ப ஏன் இந்த சிவ பரமாத்மா வராரு ஆனா சங்கரை காமிச்சிட்டாங்கன்னா, நிறைய இடங்கள்ல சங்கர் காமிக்கும் பொழுது அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கும். சங்கரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா முந்தா நாள் கிளாஸ்ல? இப்ப சங்கருடைய அந்த உருவத்தை பாக்குறோம். அந்த சங்கர் இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்டிப்பா ஒரு சிவலிங்கம் வச்சிருவாங்க. அப்ப இந்த சங்கரையும் சிவலிங்கத்தையும் ஒன்றாகவே பார்த்து 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 பழகிட்டு இவர்தான் அவர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உண்மையில சங்கர் வேறு, சிவன் வேறு. அதையும் நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த குழந்தையோட தலையை வெட்டி அந்த யானை தலையை ஒட்ட வைத்து, வேழ முகத்தான், யானை முகத்தான், ஞான கடவுள் அப்படிலாம் விநாயகருக்கு பெருமைகள் உண்டு. இப்போ அந்த யானை முகத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது யானையுடைய முகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு முக்கியமா முதல்ல தெரிவது அவருடைய பரந்த நெற்றி. இந்த பிள்ளையாரோட பிக்சரை பாருங்க, பரந்த நெற்றி. அப்ப பரந்த நெற்றி என்பது எதை குறிக்கிறதுனா பரந்த புத்தியை குறிக்கிறது, ஞானத்தை குறிக்கிறது. நாம எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் ஞானத்தின் அடிப்படையில செய்யணும். அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், இல்ல வீட்டு நிர்வாகமாக இருக்கட்டும், இல்ல உறவுகளோடு நம்முடைய இணக்கங்கள், தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் ஞானத்தின் அடிப்படையில செய்யணும். அதனாலதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் ஒரு சின்னதா ஒரு பிள்ளையார, ஒரு பிடி, ஒரு மஞ்சளோ இல்ல ஒரு சாதமோ, எது செய்தாலும் ஒரு இது பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை உருவாக்கும். ஆனா அப்படி செய்யறதுனால நமக்கு ஞானம்ங்கிறது ஞாபகத்துக்கு வருதா? ஒரு மஞ்சளை பிடித்து வைக்கிறதுனாலயோ, ஒரு பிள்ளையாரோட சிலையை அங்கே வைத்து விட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா, அப்படி இருந்தாலும் ஞானம் என்பது வெளிப்படுதா? சொல்லுங்க. அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆமாங்க சிஸ்டர். சோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒருத்தரோட பேசுறீங்க, ஒருத்தரோட சேர்ந்து ஒரு சேவை செய்றீங்க, ஒரு காரியம் ஆற்றுகிறீர்கள், அது தொழிலா கூட இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல வீட்டு விஷயங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஞானத்தை முன்னாடி வைக்கணும். ஞானத்தை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அப்ப நாம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த பிள்ளையார பிடிச்சு வைக்கிறது. எதுவுமே பாருங்க, கணபதி பூஜை பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்கள் செய்வாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் ஞானத்தை முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் அந்த பரந்த நெற்றியினுடைய அர்த்தம். ஞானத்தோடு பேசணும், ஞானத்தோடு நம்ம காரிய விவகாரங்களில் வரணும். அடுத்தது கண்கள். இந்த கண்கள் பாருங்க, யானையுடைய கண்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும். நாம கூட ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்ப்போம்.
தானாகவே அந்த கண்கள் சுருங்கிடும் இல்லையா? அப்போ இந்த இந்த மிகச்சிறிய கண்கள் எதை குறிக்குதுன்னா தொலைநோக்கு பார்வையை குறிக்குது. ஹம்? நம்ம எப்பொழுதுமே ஆன்மீகத்துல என்ன சொல்றோம்? நேற்று கூட அந்த திரிகாலதரிசி அந்த சுமானத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்கல்ல. பின்னால் வருவதை புரிந்து கொண்டு என்ன நடக்கும்? நான் இப்ப நிகழ்காலத்துல ஒரு கர்மம் செய்கிறேன்னா அதற்கு ஒரு விளைவு பின்னாடி இருக்கும்ல. அப்போ அந்த விளைவு எனக்கு பிடித்ததாக இருக்கணும்னா அதை மனதில் வைத்து நான் இன்று காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் ஃபார் சைட்டட்னஸ், தொலைநோக்கு பார்வை. சில சமயம் இப்ப ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். இந்த அல்ப கால சுகம்னு சொல்லுவாங்கல்ல, குறைந்த கால பலனை நம்பி ஒரு காரியம் செய்து அதனால பின்னாடி ஒரு பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப அங்க தொலைநோக்கு பார்வை இல்லை. அதனால நான் இன்று செய்கிற கர்மத்தின் விளைவு நாளைக்கு எனக்கு வருமே, அந்த தொலைநோக்கு பார்வையோடு இருந்து நம்ம நிகழ்கால கர்மத்தை செய்ய வேண்டும். இதுதான் தொலை தூர பார்வை. இந்த தொலை தூர பார்வை என்பதைத்தான் அந்த சிறிய கண்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இதுதான் அந்த திரிகாலதரிசி அப்படிங்கிறது சொன்னாங்க. எந்த ஒரு விஷயம் நம்ம முன்னாடி நடந்தாலும் நம்ம 3 காலங்களையும் பார்க்கிறோம்ல. இந்த சூழ்நிலை எதனால வந்தது, இந்த மனிதர் ஏன் இப்படி இருக்கிறாரு, சோ இது எல்லாமே இறந்த காலம் நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுதான் ஞானம். இன்னைக்கு ஏன் இந்த மனிதர் இப்படி நடந்துக்கிறாரு, பல பிறவிகளாக இந்த ஆத்மா நிறைய சமஸ்காரங்களை கொண்டு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இறந்த காலம் நமக்கு ஞாபகம் வருது. சரி, இப்ப நிகழ்காலத்துல நான் எப்படி பண்ணணும்? இப்ப நிகழ்காலத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்காலத்துல நான் என்ன விரும்புறேன் அதை யோசிக்கணும். என்ன சொல்றோம் குழந்தைங்களுக்கு கூட, நீ இப்ப படிச்சாதானப்பா நாளைக்கு நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு தானே சொல்றோம். அப்பனா என்ன பண்றோம்? எதிர்காலத்தை காமிச்சு நிகழ்காலத்து கர்மத்தை சரி பண்றோம். அது போல நாமளும் எதிர்காலத்தில் இவருக்கும் எனக்கும் எந்த மாதிரி கர்ம கணக்கு உருவாக வேண்டும் அதை மனதில் வைத்து, இன்று அவர் அவமானப்படுத்துகிறார், இன்று அவர் இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க செய்யறது அவங்க கர்மம், அவங்க பாக்கியம். நான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக நான் சில இடங்கள்ல சைலண்டா இருப்பேன், சில இடங்கள்ல குனிஞ்சு போயிடுவேன், சில இடங்கள்ல சகித்துக் கொள்வேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்ல. இதுதான் தொலைநோக்கு பார்வை. நிறைய இடங்கள்ல நம்ம உண்மையை சொன்னா மாட்டிப்போம், பொய் சொல்லலாம், மத்தவங்கள மாட்டி விடலாம், சீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல லாபம் கிடைக்கலாம், அது எல்லாமே அந்த குறைந்த கால பலன். சில சமயம் சில விஷயங்களை செய்யாம இருந்தா நமக்கு ஒரு லாபம் இருக்கும். மற்றவர்கள் நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்த மாட்டாங்க, நமக்கு வாழ்க்கை ரொம்ப சுமூகமா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம இன்றைய காலத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்க கூடாது. இன்று என்பது நாளை ஆவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்க போகுது, அப்ப நாளை நமக்கு வருத்தம் வரக்கூடாது இல்ல. சோ அதனால இன்றைக்கு வரக்கூடிய சில இடர்களை நம்ம கொஞ்சம் சகித்து கொண்டால் கூட நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்ல. சோ இதைதான் அந்த சிறிய கண்கள் நமக்கு புரிய வைக்கின்றன. அதே போல யானையுடைய வாய் பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா காது மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப என்ன இதை குறிக்குது அப்படின்னா, குறைவாக பேச வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேசுறாங்க, கொஞ்சமா கேக்குறாங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றதே புரியுறது இல்லை. அவங்க பேசும் பொழுதே நாம என்ன பேசலாம், நாம என்ன பதில் கொடுக்கலாம், இதுதான் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்போ குறைவாக கேட்பது, நிறைய பேசுவது. ஞானத்தை நம்ம நிறைய கேட்கணும். ஞானத்தை நிறைய கேட்டு சிந்தனை செய்து அதன் அடிப்படையில தான் நம்முடைய பேச்சு இருக்கணும். அப்பதான் நம்ம சௌபாகியத்தை உருவாக்குறோம். பரமாத்மா என்ன சொல்றாரு, பேச்சுல கூட நீங்க குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் அப்படின்னு நமக்கு ஸ்ரீமத்து கொடுக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம ஜாஸ்தி பேசும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்மளோட குரல் ரொம்ப உயர்ந்துரும். கோபம் வரும் பொழுது நம்ம ஜாஸ்தி பேசுவோம், அந்த வாயில வரக்கூடிய வார்த்தைகளோட தரம் ரொம்ப கீழே இறங்கிடும், நல்லா இருக்காது. அப்ப நம்ம குறைவாதான் பேசுறோம், மெதுவாதான் பேசுறோம்னா நம்ம சிந்தித்து பேசுவோம். ஒருவேளை பழைய சமஸ்காரத்தினால சில சுபாவங்கள் நம்முடைய வார்த்தைகளாக வெளிப்படுதுன்னா கூட அங்க ஒரு நிதானத்தின் மூலமாக நம்ம வாயிலேயே ஃபில்டர் பண்ணிடும். வாயிலேயே ஃபில்டர் பண்ணிட்டு இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது, இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லக்கூடாது, அந்த ஒரு தடை நமக்கு நாமே போட்டுக்கொள்ள முடியும் இல்ல. அதனால எவ்வளவு குறைவா பேசுறோமோ அவ்வளவு வார்த்தைகளுக்கு வீரியம் இருக்கும், சக்தி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம்,
அப்ப அது அட்வைஸ் போய் கேட்கறதே இல்லை. ஆனா ரொம்ப குறைவான வார்த்தைகளோடு இனிமையாக பேசணும்னு வச்சுக்கோங்க, நிதானமா பேசணும். அதுல நம்முடைய சுயநலம் இல்லாமல் பேசுறோம், நம்ம ஸ்வமானத்துல இருந்து பேசுறோம் அப்படின்னா நம்ம சொல்ற விஷயங்கள் கூட அவங்களுக்குள்ள போய் சேர்ந்துரும். இது நம்முடைய நன்மைக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கறத குழந்தைகள் இல்லை, யார் எல்லாருக்குமே அது பொருந்தும். சோ வாயை குறைவாக பேசணும், இனிமையாக பேசணும், மெதுவாக பேசணும். அதனாலதான் வாயை சின்னதா காமிக்கணும். அப்படிங்கறதுனாலதான் யானை முகத்தை காமிச்சிருக்காங்க. அதே போல காதுகள் நிறைய கேட்கணும், நிறைய ஞானத்தை கேட்கணும். மற்றவர்களை பேச விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சொல்லி முடிக்கட்டும். அப்ப சொல்லி முடிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா நமக்கு அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்க பேசவே விடாம நம்ம பேசுறோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே நமக்கு புரியாது. அதே போல அவங்க சொல்றது நமக்கு புரிஞ்சிடுது அப்படின்னா கூட அவங்கள பேச விடணும். அப்பதான் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவாங்க. அப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துருச்சுன்னா நாம சொல்ற விஷயங்களை அவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம கூட சொல்லலாம்ல, நீ பேசுறத நான் முழுசா கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறத நீ கேளு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க பேசும் பொழுதே நமக்கு அது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு, நாமளும் பேசுறோம் அப்படின்னா அவங்க ஒரு பொழுதும் நாம சொல்றதை கேட்கவே மாட்டார்கள். அதுவும் இல்லாம இந்த யானை காதுகளோட ஒரு சிறப்பு என்னன்னா அது ஆட்டிக்கிட்டே இருக்கும். யானை எப்பொழுதுமே காதுகளை ஆட்டிக்கிட்டே இருக்கும்ல. அது என்ன அர்த்தம்னா ஒரு ஈ எறும்பு கூட உள்ள போயிடக்கூடாது. அது போல நமக்கு கூட நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் காதுல வாங்கி போட்டுக்க கூடாது. ம்? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறேன் அப்படின்னா அது உண்மையிலே நடக்காது. இந்த காதுல நுழைந்து அந்த காதுக்கு போறதுக்கு முன்னாடி நடுவுல புத்தியில பதிஞ்சிரும். நம்ம வெளியில விட்டுட்டோம்னு நினைப்போம், ஆனா அது தவறான நேரத்துல வெளிப்பட்டுடும். அதனால உள்ளேயே எடுத்துக்க கூடாது, ஃபில்டர் பண்ணி தான். அங்க இங்க நடக்கிற வம்பு தும்புகள், மற்றவர்களை பற்றிய தவறான விஷயங்கள், சோ இது எல்லாமே நம்ம கேட்க கூடாது. ஃபில்டர் பண்ணி கேட்கணும். அழுக்குகளை எல்லாம் எடுத்துட்டு தான் காதுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் போகணும். அப்ப பரமாத்மாவோட ஞானம் கிடைக்கும் பொழுது நம்முடைய காதுகள் ஒரு ஃபில்டர் மாதிரி ஆயிடும். நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துப்போம். இந்த நெகட்டிவானது, வேஸ்டான நியூஸ் எல்லாமே நம்ம கேட்கவே மாட்டோம். இப்ப இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, இந்த டெக்னாலஜினால நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அவ்வளவு நஷ்டமும் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. போனு, இன்டர்நெட்டு, நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா, எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம அவ்வளவு இன்ஃபர்மேஷனை உள்ள எடுத்துக்கிறோம், எந்த ஃபில்டரும் போடாம. இது நமக்கு தேவையா, இதனால நமக்கு பயன் இருக்கா, எதுவுமே இல்ல, டைம் பாஸ்க்காக அவ்வளவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவும் நம்முடைய மனதின் மீது ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். எதெல்லாம் சரியில்லையோ அதை நம்ம கேட்காமல் இருப்பதே நல்லது. புரளி பேசுவது, கிரிட்டிசிசம், மத்தவங்களை டீஸ் பண்றது, இப்பெல்லாம் பாருங்க அந்த ஜோக்கு காமெடினாலே மற்றவர்களை தாழ்வுபடுத்தி தான் அது ஜோக்கு. அவங்களோட பாடி ஷேமிங், அவங்களோட உடலை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த மத்தவங்களை அவமானப்படுத்தி இதுதான் காமெடிங்கிறாங்க. மத்தவங்களை திட்டுறது, சில வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், இது எல்லாமே கேட்பதற்கு தகுதியானவை அல்ல. ஆனா இத டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல யாராவது இன்னொருத்தரை பத்தி நம்ம கிட்ட பேசும் பொழுது கூட அதை கூட நாம ஞானத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அவங்க தங்களுடைய கருத்தை தான் சொல்றாங்க. எந்த ஒரு கதையும் பாருங்க உள்ளது உள்ளபடி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய சமஸ்காரம் என்ன, அது வழியாதான் அந்த விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க. அப்ப நாம அதை நம்பிட்டு இப்படி இல்லாம நடக்குது, இப்படி இல்லாம பண்றாங்க அப்படின்னு அந்த இன்னொருத்தர், அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சோ அவங்கள பற்றி நாம ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அவர்களுக்கும் ஒரு கர்ம கணக்கு உருவாகி விடுகிறது. சோ இதெல்லாம் எவ்வளவு ரிஸ்கான விஷயம் இல்ல. சோ இதற்காகத்தான் இந்த காதுகள், யானையுடைய காதுகள் நமக்கு அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உள்ள போடக்கூடாது. உள்ள போற எல்லா விஷயமும் நமக்கு எண்ணங்களாக மாறுகிறது. நம்ம நிறைய சொல்றோம்ல, வீண் எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் எண்ணம் எல்லாம் வருது இல்ல, ஆனா வீண் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றோம். வீண் எண்ணங்கள் எப்படி வரும்? வெளியில இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள நுழையும் பொழுதுதான் அது எண்ணங்களாக மாறுகின்றது. இதுதான் நமக்கு காதுகள் சொல்லி கொடுக்குது. அதே போல பிள்ளையாருக்கு அந்த 2 தந்தங்கள் இருக்கும். அந்த தந்தங்கள்ல ஒன்று உடைந்ததாக காண்பிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த டியூவாலிட்டி இருக்கக்கூடாது, இரட்டைத்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம அந்த சத்தியவத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது
புரிஞ்சுக்கிட்டோம்ல. அங்க வந்து அந்த இரண்டு இரண்டு விஷயங்கள் கிடையாது. நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, அந்த மாதிரி ரெண்டு ரெண்டுலாம் கிடையாது. இப்ப கலியுகத்துலதான் எல்லாமே இருக்கு. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அங்க வந்து சத்தியுகத்துல எல்லாமே பாசிட்டிவ் தான். அங்க நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இப்ப வந்து இந்த ஆண் பெண் அந்த பாலினத்திலேயே எவ்வளவு வேறுபாடு இருக்கு. ஆனா சத்தியுகத்துல இரண்டு பேருமே சமமான மரியாதை தான். லக்ஷ்மிக்கு கொஞ்சம் மரியாதை கம்மி, நாராயணருக்கு மரியாதை அதிகம் அப்படிலாம் கிடையாது. அதே போல ராஜாவாக இருந்தாலும் சரி, பிரஜையாக இருந்தாலும் சரி, மதிப்பு மரியாதை எல்லாமே ஒன்று போலதான். அங்க தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. உயர்வு மனப்பான்மையும் இருக்காது, தாழ்வு மனப்பான்மையும் கிடையாது. ஆனா இங்க இப்ப எல்லாமே இருக்குல்ல. அந்த வயசை பார்த்து அந்த மரியாதையில வித்தியாசம், குவாலிபிகேஷனை பார்த்து வித்தியாசம். ஆனா இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு? எல்லாருமே ஆத்மாக்கள், இந்த நாடகத்தின் நடிகர்கள். அப்ப அந்த டியூவாலிட்டி, அந்த இரட்டை தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஒரு தந்தத்தை உடைத்து காமிச்சிருக்காங்க. அதற்கு நிறைய கதைகள்லாம் சொல்றாங்க. வியாசர் எழுதும்போது பிள்ளையார் தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுதினார், அதெல்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே வந்து வியாசரே சொல்லிட்டார், இது என்னுடைய கற்பனையில் உதித்த கதைன்னு. நம்ம அந்த கதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். அதே போல அந்த தும்பிக்கை பாருங்க, யானையுடைய தும்பிக்கை வந்து ஒரு குழந்தையை கூட மென்மையாக தூக்கும். பார்த்திருக்கோம்ல, கோவில்ல எல்லாம் அந்த குழந்தை காசு போடும் பொழுது அந்த யானை வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கும், மென்மையாக தூக்கும். கவனிச்சிருக்கீங்களா? தான் மேம். ஆஹ் கவனிச்சிரும். ஆஹ் அதே போல பாருங்க, அந்த யானை வந்து ஒரு காட்டுல ஒரு மரத்தை கூட அது வேரோட பிடுங்கும். அதே தும்பிக்கையில ஒரு குழந்தையும் மென்மையாக தூக்கும், ஆனா ஒரு பெரிய மரத்தை வேரோடு கூட பிடுங்கும். அது எதை குறிக்குதுன்னா, நாம மென்மையானவர்களாகவும் இருக்கணும், உறுதியானவர்களாகவும் இருக்கணும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும்? சாஃப்டாவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். சாஃப்டா இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நிறைய டைம் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கல் என்ன பண்ண, மத்தவங்க மண்டையை உடைச்சிரும். அதே போல யாராவது ஏதாவது சொல்லிட்டு அப்படியே உடைந்து போய் விடுவது, கண்ணுல பொல பொலன்னு தண்ணீர் வருது, இல்லைன்னா வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. சில பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை என்னால கேட்க முடியல. அந்த அளவுக்கு மென்மையாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரெஜைல், ஃப்ரெஜைல்னா என்ன? தொட்டாலே உடைஞ்சிரும். சோ இது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் அந்த தும்பிக்கை நமக்கு கற்றுத் தருகிற பாடம். மென்மையாக இருக்க வேண்டிய இடத்துல மென்மையா இருக்கணும், உறுதியாக இருக்க வேண்டிய இடத்துல உறுதியாகவும் இருக்கணும். இது வந்து சிவ பரமாத்மா லவ் அண்ட் லால பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அன்பையும் இருக்கணும், சட்டம் விதி ஒழுங்குமுறை அதுலயும் நம்ம உறுதியாக இருக்கணும். சோ நாம வந்து இந்த தலையை, அந்த தேக உணர்வு அப்படிங்கிற அந்த தலையை விட்டுட்டு ஞானம்ங்கிற அந்த ஒரு தலையை ஒட்ட வைக்கும் பொழுது நமக்கு அந்த முகத்துல நம்ம என்னெல்லாம் இப்ப பார்த்தோம், அந்த பரந்த நெற்றி, அந்த காதுகள், அந்த உடைந்த தந்தம், அந்த கண்கள், அந்த வாய், இதெல்லாம் கொடுக்கிற ஞானம் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். ஒரே ஒரு ஆத்ம உணர்வு பயிற்சினால இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யானை தலையை ஒட்ட வச்சிருக்கோம். அதற்கப்புறமா பாருங்க, மற்ற தேவதைகள்லாம் ரொம்ப அழகா காமிப்பாங்க. பிள்ளையாரு மட்டும் பெரிய தொந்தி. அதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, அவர் பயங்கரமா சாப்பிடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அவருக்கு சாப்பாட்டு மேல அவ்வளவு இச்சை அதிகம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த பெரிய தொந்தி எதை குறிக்கிறது அப்படின்னா, அதுல எல்லாம் கூட அர்த்தம் இருக்கு. இப்ப வந்து இது ரெண்டு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒன்று வந்து நம்ம ஞானத்தை நிறைய எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணணும். எவ்வளவு வேணாலும் ஆன்மீக ஞானத்தை நம்மால எடுத்துக்க முடியும். ஆத்மாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. என்னால முடியல, எனக்கு புரியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும், அதை சிந்தனை செய்து ஜீரணிக்கவும் முடியும். அப்போ ஞான கடவுள்னு விநாயகரை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த ஆத்மா அந்த அளவுக்கு ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, தனக்குள்ள அடக்கி கொள்கிறார்களோ, அதுதான் அந்த பெரிய தொந்திக்கான காரணம். இன்னொன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னா அவங்களுக்கு தலை வெடிச்சு போயிடும். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு தவறை பாக்குறாங்க, அவங்க கிட்ட என்ன பேசணும், அந்த சூழ்நிலையில என்ன நடக்கணும், அதெல்லாம் செய்யலாம், தப்பில்லை. ஆனா அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி மனசுல வச்சுக்க தெரியாம அதை மற்றவர்கள் கிட்ட சொல்லி பரப்புவது,
இது மாதிரி இருக்கக்கூடாது. அதை அப்படியே ஜீரணிச்சிடணும், நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு பரவக்கூடாது. இதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அந்த பெரிய வயிறு காமிக்கிற அந்த ஒரு ரகசியம். அதற்கப்புறமா கைகளை காமிக்கிறாங்க. அஹ் விநாயகரோட கைகள்ல கூட நிறைய விஷயங்கள், இதெல்லாம் அலங்காரம்னு சொல்லப்படுது. விஷ்ணுவுக்கு கூட அந்த 4 அலங்காரங்கள் இருக்குல்ல. அதே போல சங்கருடைய அலங்காரங்களும் நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அஷ்ட சக்திகள்ல தேவிகளுடைய அலங்காரங்கள்லாம் பார்த்தோம். அதாவது அவர்களுக்கு என்னவெல்லாம் அணிவிச்சிருக்காங்க, எப்படி நம்ம நகை அதெல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கிறோமோ அதே போல இந்த சிலைகளுக்கு கூட அந்த நிறைய அலங்காரங்கள் இருக்கு. அதுல ஒரு அலங்காரம் வந்து கையில வந்து அந்த கோடரி காமிச்சிருப்பாங்க. அந்த கோடரி எதை குறிக்குதுன்னா ஞான அஸ்திரம். ஞான அஸ்திரத்தின் மூலமாக நம்ம மனசுல வரக்கூடிய அந்த தவறான எண்ணங்களை நம்ம பினிஷ் பண்ணிடணும். அதே போல கர்ம கணக்கு என்பது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம என்னதான் செய்தாலும் நம்ம செய்த கர்மத்தோட விளைவு நமக்கு வரத்தான் செய்யும். அப்ப அந்த கர்மத்தை நம்ம பினிஷ் பண்றதுதான் நல்லது. அது நம்ம வந்து இப்ப ஒரு கோடரி என்ன பண்ணும், ஒரு மரத்தை வந்து நல்லா ஷார்ப்பா ஒரே வெட்டிடுது இல்ல. அது போல நம்ம கர்ம கணக்குகளை இறைவனுடைய ஞானம், அன்பு, சக்தி அந்த துணையோடு நம்ம முடிச்சிடணும். நமக்குள்ள இருக்கிற விகார குணங்களை அந்த காளி சொரூபம் எப்படி வந்து பினிஷ் பண்றாங்களோ அது போல நாம நமக்குள்ள இருக்கிற விகாரங்களை, பலவீனங்களை வெட்டி சாய்த்து விட வேண்டும். அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்துக்காக தான் கையில அந்த கோடரி கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கையில வந்து ஒரு கயிறு மாதிரி கொடுத்திருப்பாங்க. கயிறு எப்பொழுதுமே வந்து அந்த ஒழுக்கம், டிசிப்ளினுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையை வந்து மரியாதைகள், நியமங்களோடு வாழணும். எப்படி வேணாலும் வாழ்வது அப்படி கிடையாது. அஷ்ட சக்திகளே இதை பார்த்தோம் இல்ல. நம்முடைய வாழ்க்கை முறை சாத்வீகமாக இருக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எழுந்த உடனே இறைவனை நினைக்கணும். நம்ம சமைக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது இறைவனோட நினைவோடு செய்யணும். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் இறைவனோட நினைவோடு, உயர்ந்த வைப்ரேஷனோட தான் நம்ம இருக்கணும். இந்த நியமங்கள், மரியாதைகள் இதெல்லாம் கூட நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இந்த டே 7ல அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போறோம். இன்னொரு கை வந்து ஆசீர்வதிக்கும் கரங்கள். எந்த ஒரு ஆத்மா நிறைவாக இருக்கோ, தனக்குள்ள எல்லா இறைவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும், நம்ம மூலமா மத்தவங்களுக்கு போகணும். கேட்பவர்களாக இருக்கக்கூடாது. அன்பு கொடு, மரியாதை கொடு, கேட்பவர்களாக இருக்கக்கூடாது. நீ எனக்கு சாந்தி கொடு, நீ நான் சொல்றபடி நடந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா நம்ம சாந்தி கேட்கிறோம்னு அர்த்தம். அப்ப நாம கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அஷ்ட சக்திகளை நம்ம எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ, அதை பயன்படுத்துறோமோ, அப்ப நம்ம கொடுப்பவர்களாக மாறி விடுவோம். நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் போகும். அதுதான் வந்து ஆசீர்வதிக்கும் கரங்களாக காண்பிக்கப்படுது. அடுத்தது வந்து தாமரை. பிள்ளையார் மாதிரி ஒரு ஹெவி வெயிட் ஒரு தெய்வத்தை எப்படி தாமரை மலர்ல உட்கார முடியும்? இந்த தாமரை மலர் பத்தி நிறைய விளக்கம் கேட்டுட்டோம். சோ நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறோம், ஒரு பிசினஸ்ல கூட பாருங்க நிறைய தவறுகள் நடக்கும். எதுவாக இருந்தாலும், சமுதாயத்துல எத்தனை தவறுகள் நடந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவு தவறுகள், விகாரங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் இருந்து கொண்டே நாம விலகி இருக்கணும். விலகியும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். அந்த சேற்றில் செந்தாமரை இருக்கும் பொழுது சேறு தன்னை பாதிக்காமல் தன்னை உயர்த்தி கொள்கிறது. ஒரு குளத்துல வந்து நீர்மட்டம் அதிகமாக அதிகமாக தாமரையும் தன்னுடைய தண்டை உயர்த்தி கொண்டே போகும். அது போல நாம நம்முடைய மனஸ்திதி, ஆத்மஸ்திதியை உயர்வாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கலியுகத்துல நிறைய வலி, வெறுப்பு, ஊழல் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா நாம நம்மை உயர்த்தி கொண்டு நாம கொடுக்கிற வைப்ரேஷன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை மாத்துறோம். இதத்தான் அந்த தாமரை மலர், விலகி இருக்கும் சக்தி நமக்கு குறிப்பிடுகிறது. அப்புறம் ஒரு கையில சங்கு இருக்கும். சங்குனாலே இறைவனுடைய ஞானத்தை எல்லோருக்கும் சொல்வது. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை எதை குறிக்குது அப்படின்னா ஒத்துழைக்கும் சக்தி. எல்லார் கூடவும் நம்ம ஒத்துழைப்பது. ஏன்னா இந்த கொழுக்கட்டை செய்வதற்கு 5 விரல்களும் தேவைப்படுது இல்ல. கொழுக்கட்டை செய்யறதுன்னு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல வந்து நல்ல பொறுமை, நிதானம், அந்த 5 விரல்களோட அந்த ஒத்துழைப்பு, இது எல்லாமே நம்ம வந்து மற்றவர்களோடு நாம சேர்ந்து இருந்து அவர்களுக்குள்ளேயும் நல்ல குணங்களை விதைப்பதற்கு காரணமாக இருக்கணும். நம்ம ஒத்துழைக்கும் சக்தியில் அதை பத்தி டீட்டெயில்டா பார்த்துட்டோம். அதே போல விநாயகரோட ஆசனம்னு வரும்பொழுது அந்த எலி, அந்த என்ன சொல்லுவாங்க, மூஞ்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கணேசருக்கு எப்படி ஒரு
சின்ன ஒரு எலியை வந்து ஆசனமாக கொடுக்க முடியும், வாகனமாக கொடுக்க முடியும். தேவதை வந்து இவ்வளவு பெரிய உடல் வைத்து எலியோட எலி மேல சவாரி பண்ண முடியுமா? சோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த எலிக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குமா, அது கடிப்பதற்கு முன்னாடி ஒரு அனஸ்தீஷியா எஃபெக்ட் கொடுத்துருமா, ஏதோ ஒரு வாயில இருந்து ஒரு உமிழுமா, அந்த திரவத்தினால அங்க ஒரு மரத்து போற தன்மை வரும், அதுக்கப்புறம் அது நல்லா கடிச்சிருமா. காலையில எழுந்து பார்த்தா எலி கடிச்சிருக்குன்றதே நமக்கு தெரியாது. அதே போல இந்த மாயை நம்மை வந்து புத்தியை மழுங்கடிச்சிரும், நம்மளை ஒரு மாதிரி ஒரு அனஸ்தீஷியா எஃபெக்ட் கொடுத்துட்டு நம்ம தவறு செய்வோம், ஆனா அது கரெக்ட்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது போல ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணிடும் இந்த விகாரங்கள். இந்த விகாரங்கள் என்ற மாயை எங்க இருக்குன்னா காலு கீழே இருக்கு. வாகனமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். காலுக்கு கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த விகாரங்களை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல விநாயகரை காண்பிக்கும் பொழுது அவரு ஒரு ஆசனத்துல உட்காரும் பொழுது ஒரு கால் வந்து தரையில பட்டுற மாதிரி இருக்கும், ஒரு கால் வந்து தரையை விட்டு தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆன்மீகத்துல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனிதர்களை விட்டு உலகத்தை விட்டு ஓடி போக கூடாது. ஏன்னா நமக்கு பக்தியில நிறைய ஆன்மீக கூட்டத்துல வந்து இந்த சமாதி அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வீட்டை விட்டு எல்லாம் போய் நம்ம வந்து இதெல்லாம் அடைய முடியாது. இந்த உலகத்திலேயே இருக்கணும், ஆனா இந்த உலகத்து விஷயங்கள் நம்ம மீது படாமல் நம்ம வந்து விலகி இருக்கணும், டீட்டாச்சா இருக்கணும். இதுதான் நமக்கு இந்த பிள்ளையாருடைய அந்த கால்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. So, இந்த எலி என்பது விகாரங்களுடைய ஒரு அடையாள சின்னம். இப்ப வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஸ்வமானத்தோட அந்த இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதோட நமக்கு கிளாஸ் முடிஞ்சிரும். விக்ன விநாசக், தடைகளை வெல்பவர். தடைகளை வெல்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் விநாயகர் கிட்ட போயிட்டு நம்ம வேண்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில வர தடைகள் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு பக்தியில நம்புறாங்க. உண்மையில நமக்குள்ள இருக்கிற அந்த விகாரங்கள் தான் நமக்கு தடையா இருக்கு, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. ஆத்மா எந்த அளவுக்கு பிரகாசமாக சக்திசாலியா இருக்கோ அந்த அளவுக்கு நாம ஏற்படுத்துகிற இந்த தடைகள் எல்லாம் விலகி போகும். அப்ப எந்த ஒரு ஆத்மா தன்னை ஆராய்ந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ அப்போ தனக்குள்ள தனக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அதனால நீக்கிக் கொள்ள முடியும். அதுதான் வந்து விக்ன விநாசக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம நமக்குள்ள இருக்கிற தடைகளை நீக்கிக் கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கும் தடைகளை நம்மால நீக்க முடியும். இதுதான் ஒத்துழைக்கும் சக்தி. அதே போல வந்து பிள்ளையார வந்து ரித்தி சித்தி அப்படின்னு இரு மனைவியர் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன அர்த்தம்னா ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ்னு அர்த்தம். ஆன்மீக வாழ்க்கையில போகும் பொழுது நமக்கு ஆன்மீக அந்த ஆத்மாவில வரக்கூடிய அந்த செல்வ செழிப்பு, நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி, இது எல்லாமே ஆன்மீக பாதையில வரும் பொழுது நடக்கும். அதுதான் வந்து ரித்தி சித்தி அப்படின்னு 2 மனைவியர் அவருக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல முருகர் கார்த்திகேயன் அவர் கூட ஒரு போட்டி நடந்தது. முருகர் வந்து அந்த ஞான பழத்தை அடைவதற்காக உலகத்தையே சுத்தி வந்தாரு, ஆனா பிள்ளையார் வந்து சிவன் பார்வதியை சுத்தி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நமக்கு பிரம்மா தாயாக விளங்குறாரு, சிவன் தந்தையாக விளங்குறாரு. இவங்கள சுத்தி வந்தாலே போதும். சுத்தி வருதுன்னா பிசிக்கலா சுத்துறது அர்த்தம் இல்ல, இவங்க என்ன நமக்கு சொல்லி தராங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஞான பழம் கிடைத்து விடும். இதெல்லாம் தான் வந்து பிள்ளையார்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள். இதனால நம்ம சுகத்தை அளிப்பவராக விக்னங்களை நீக்குபவராக நம்ம இருக்க முடியும். சோ கணேசருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி வாழணும், ஞானத்தை எப்படி தாரணை செய்யணும், இதெல்லாம் நமக்கு புரிகின்றது. அப்ப நாம கூட துக்கத்தை நீக்குபவர்களாக சுகத்தை தருபவர்களாக தடைகளை அகற்றுபவர்களாக நாமளும் மாற முடியும். இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்வமானம். சோ இந்த பிள்ளையாருடைய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நாம தடைகளை வெல்லக்கூடியவர்களாக மாறுகிறோம். விக்ன விநாச கணேஷ். சோ இந்த ஸ்வமானம், இந்த பிள்ளையாருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம இத்தனை நாளாக தவறா புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோட சரியான அர்த்தம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமாப்பா? புரிஞ்சுது மேடம். புரிஞ்சது sister. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் வேற ஏதாவது சொல்லணுமா? அந்த மண் துகள்கள் பார்வதி கிட்ட இருந்து எப்படி வந்தது மேம்? அது கதையில தானே மண் துகள்கள்னு சொல்லியிருக்காங்க, அது உண்மை கிடையாது இல்ல. அதோட உண்மையான அர்த்தம் என்ன? பார்வதினா நாம தானே.
அதாவது நீங்க பக்தியில இருக்க கதைகளை சொல்லும் பொழுது அது நிஜம்னே நம்பிட்டு இருக்கோம், அப்படியே நம்ம அதை கேட்க கூடாது. அது எல்லாமே நமக்கு ஒரு செய்தியே புரிய வைக்கிறதுக்காக. இப்ப மண் துகள்னா நம்ம என்ன சொன்னோம்? ஆத்மா, நான் ஆத்மாங்கிறதையே மறந்துட்டேன், இந்த மண்ணாலான உடல் நான் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்? எனக்கு வயசாயிடுச்சுங்கிறோம். அப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்? இந்த உடல்னு புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் ஆத்மாக்கு அந்த வயசாகிறது அப்படிங்கிற விஷயமே இல்லைல்ல. இந்த உடலுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆத்ம உணர்வுல இருக்கும். அப்ப நாம நிறைய இடங்கள்ல நான் பெண்ணாச்சே என்னால முடியுமா அப்படின்னு நிறைய அந்த அந்த சரீர உணர்வுல இருக்கும். அந்த சரீர உணர்வை தான் மண்ணாலான ஒரு உடல் அப்படின்னு சொல்லப்பட்டதா காமிச்சிருக்கு. புரியுதுங்களா? பார்வதி அந்த ஓகே மேம். கதையெல்லாம் உண்மையிலே புரியுது கதை தான், அது நிஜம் கிடையாது. புரியுது மேம். ஆஹ் அந்த கதைகள் மூலமா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தான் நமக்கு புரிய வச்சாங்க. நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது அந்த சிலையை பார்க்கணும். இப்ப நம்ம பூஜை ரூம்ல கூட அந்த சிலைகள் சித்திரங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து இப்ப நம்ம கிளாஸஸ்ல கேட்கிற விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தான் நான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்முடைய சுயமரியாதை அதிகரிக்கும். நம்மளுடைய சுயமரியாதை அதிகரிக்கும் பொழுது அந்த அஷ்ட சக்திகளும் வெளிப்படும். ஓகேங்களா? ஓகே மேம். உம் சரி, ஓகே. நம்ம ஒரு 1 மினிட் சைலன்ஸ்ல இருக்கலாம். இந்த கிளாஸை நீங்க இன்னொரு தடவை கூட கேளுங்க. அந்த ஸ்வமானத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 மினிட் சைலன்ஸ்ல இருக்கலாம்.